எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக கொடூரமான, தாங்கவே முடியாத ஒரு மரண வலியை பத்தி. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். உங்க மனசுல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கீங்களா? நெஞ்ச தொட்டு உங்களுக்கு நீங்களே நேர்மையா பதில் சொல்லுங்க. ராத்திரி வீட்டில் எல்லாரும் தூங்கின பிறகு உங்கள் தலையணையில் முகத்தை வச்சுக்கிட்டு வெடிச்சு வர்ற அழுகைய சத்தமே வராமல் அடக்கிக்கிட்டு கண்ணீரால் அந்த தலையணையே நனைகிற அளவுக்கு அழுதுட்டு இருக்கீங்களா? நம்ம உசுரையே கொடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தரை நம்பினோமே, அவரா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாரு அப்படின்னு உங்க மூளை ஒவ்வொரு செகண்டும் உங்களை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா? நீங்க உயிரை விட அதிகமா நேசிச்ச உங்க வீட்டுக்காரர், உங்க கணவர் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே வேற ஒரு பொண்ணுகிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காரு, இல்ல பழகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முதல் நிமிஷம் உங்க இதயம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சுல்ல? உசிரே போன மாதிரி ஒரு வலி வந்துச்சுல்ல? கை கால் எல்லாம் ஜில்லுன்னு ஆகி உலகம் ஒரு செகண்ட் இருண்டு போச்சுல்ல? அவரோட ஃபோனில் அந்த வாட்ஸ்அப் மெசேஜையோ கால் ஹிஸ்டரியோ பார்த்தப்போ அவர் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு அவளை பார்க்க போறாருன்னு தெரியும் போது உங்க வயிறு பத்திக்கிட்டு எரியுதில்ல? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குடும்பம், என் பிள்ளைங்கன்னு ஒரு வேலைக்காரி மாதிரி உருகி உருகி வாழ்ந்தோமே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கேட்டு துடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வேற வழி இல்லாம குழந்தைகளுக்காகவோ இல்லை இந்த கேவலமான சமூகத்துக்கு பயந்தோ அதே வீட்டுக்குள்ள உங்களை ஏமாத்துற ஒரு துரோகிக்கு சமைச்சு போட்டுட்டு ஒரு செத்த பிணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு விடிவு காலமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் உங்க கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து உட்காருங்க. உங்க வாழ்க்கையோட திசையை மாத்த போற வீடியோ இது. அந்த வழியை எப்படி கடந்து வர்றது, அந்த ஏமாற்றத்துல இருந்து எப்படி ஒரு சிங்க பெண்ணா ஒரு ராணியா வெளியே வர்றது, எப்படி உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை தூக்கி நிறுத்துறதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா சிந்திக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க மனசுக்குள்ள சமூகம் ஏத்தி வச்சிருக்கிற ஒரு பெரிய பொய்ய நான் உடைச்சு சுக்கு நூறாக்க போறேன். கணவர் வெளியே வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே 100% பெண்கள் யோசிக்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நேரா போய் கண்ணாடிய பார்ப்பாங்க. நான் அழகா இல்லையோ, கல்யாணமாகி எனக்கு வயசாயிடுச்சோ, என் உடம்பு குண்டாயிடுச்சோ, நான் அவரை சரியா கவனிக்கலையோ, என் மேலதான் தப்போ அப்படின்னு தங்களை தாங்களே குறை சொல்லிக்கிட்டு குற்ற உணர்ச்சியில சாகுவாங்க. என் அன்பு சகோதரி, நல்ல ஆழமா மண்டையில ஏத்திக்கோங்க. ஒரு ஆண் வெளியே தப்பு பண்றான்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற குறை கிடையாது, அது அவனோட கேரக்டர்ல இருக்கிற கேவலமான குறை, அவனோட புத்தியில இருக்கிற அழுக்கு. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு தங்க தட்டுல சுட சுட வாசனையான பிரியாணி செஞ்சு வச்சாலும் சாக்கடையில போய் எச்சி இலைய நக்குற நாய்க்கு அந்த சாக்கடை தான் பிடிக்கும். அதுக்காக அந்த பிரியாணியில குறைன்னு அர்த்தமா? இல்ல சகோதரி, அது அந்த நாயோட புத்தி, அவ்வளோதான். அவர் தப்பு பண்ணது அவரோட சாய்ஸ், அது அவரோட முடிவு. அதுக்கும் உங்க அழகுக்கும் உங்க குணத்துக்கும் உங்க தகுதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த சமூகம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு. பொம்பளைனா அனுசரிச்சு போகணும், புருஷன் தப்பு பண்ணா நீ தான் உன் அன்பால் அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி உங்க கழுத்துல ஒரு பெரிய கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நீ எப்ப பாரு நச்சரிச்சுட்டே இருக்க, சந்தேகப்படுற, வீட்டுல நிம்மதியே இல்லை, நீ சரியில்லை, அதான் நான் அவகிட்ட போனேன் அப்படின்னு உங்க மேலேயே பழிய தூக்கி போடுவாரு. நீங்களும் ஆமா நம்ம தான் சரியில்லையோன்னு முட்டாள் மாதிரி நம்பி அழுவீங்க. இந்த மாய வலைய முதல்ல அறுத்து எறிங்க. இது உங்களுக்கு புரிய வைக்க ஒரு உண்மை கதைய சொல்றேன். மீனான்னு ஒரு பொண்ணு, கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்க.
மீனா தன் கணவர் தான் உலகம்னு வாழ்ந்தா. அவருக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சா. அவருக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாத்திக்கிட்டா. ஒரு நாள் ராத்திரி அவர் அசந்து தூங்கின பிறகு அவரோட போன்ல ஒரு மெசேஜ் பாக்குறா. வேற ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப நெருக்கமா கேவலமா பேசி இருக்காரு. அவளை மீட் பண்ணிருக்காரு, காசும் செலவு பண்ணிருக்காரு. மீனாவால அதை தாங்கவே முடியல. உலகமே அவ தலைக்கு மேல இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் அவர்கிட்ட அழுதுகிட்டே கேக்குறா. அவர் கொஞ்சமும் கூச்சப்படாம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம திமிரா பேசுறாரு. மீனா உடைஞ்சு போயிட்டா. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனா. ப்ளீஸ் அவகிட்ட பேசாதீங்க, என்னைய விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு அவர் காலில் விழாத குறையா ஒரு பிச்சைக்காரி மாதிரி தன்னோட சுய மரியாதையை விட்டுட்டு கெஞ்சுனா. ஆனா அவர் திருந்தல, இன்னும் திமிரா நடந்துகிட்டாரு. மீனாவை ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு துரும்பு மாதிரி மதிக்க ஆரம்பிச்சாரு. உனக்கு பிடிச்சா இரு, இல்லனா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் மீனா பாத்ரூம்ல நின்று கதறி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட 7 வயசு பொண்ணு ஓடி வந்து கேக்குறா. அம்மா, ஏமா எப்ப பாரு அழுதுட்டே இருக்க? எனக்கு உன்னை பார்க்கவே பயமா இருக்குமா, நீ ஏமா இப்படி இருக்க அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை மீனாவோட மண்டையில ஒரு பெரிய சம்மட்டியால ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணாடியில அவ மூஞ்சிய அவளை பாக்குறா. கண்ணெல்லாம் வீங்கி முகத்துல இருந்த தேஜஸ் எல்லாம் போய் ஒரு நோயாளி மாதிரி, பைத்தியக்காரி மாதிரி நிக்கிறா. யாருக்காக நான் இப்படி சாகுறேன்? என் அன்பை கொஞ்சமும் மதிக்காத இன்னொருத்தி பின்னாடி நாய் மாதிரி போற ஒரு துரோகிக்காகவா? நான் பெத்த பிள்ளைங்க முன்னாடி நான் என் ஒரு கோலையா தோத்து போனவளா நிக்கணும்? இவன் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்குச்சு. ஒரு எரிமலை வெடிச்சுச்சு. அன்னையில இருந்து மீனா மாற ஆரம்பிச்சா. அழுகைய மொத்தமா நிறுத்தினா. அவர் போனை செக் பண்றத விட்டுட்டா. அவர் எப்போ வர்றாரு, எப்போ போறாருன்னு கேக்குறத நிறுத்தினா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா. பல வருஷமா முடங்கி கிடந்த அவளோட தையல் கலைய திரும்ப கையில எடுத்தா. ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சா. அவளோட முழு கவனமும் அவ மேலையும், அவ குழந்தைங்க மேலையும், அவளோட பிசினஸ் மேலையும் மட்டுமே திரும்பிச்சு. அவ கணவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இவ நம்ம கிட்ட கெஞ்சுவான்னு பார்த்தா நம்மள ஒரு ஆளாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளேன்னு அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அவனா வந்து வம்பிழுத்து பேச முயற்சி பண்ணான். ஆனா மீனா ஒரு கருங்கல் மாதிரி எந்த எமோஷனும் இல்லாம, சாப்பிட்றீங்களா, காஃபி வேணுமா அப்படின்னு ஒரு மிஷின் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்தா. அவனோட ஈகோ உடஞ்சி சுக்குநூறாச்சு. மீனா அன்னைக்கு அவளுக்குள்ள இருந்த அடிமை சங்கிலிய அறுத்து எரிஞ்சா. அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவ திரும்ப எடுத்தா. இன்னைக்கு அவ ஒரு பிசினஸ் உமன். அவ நிம்மதியா சிரிச்சு கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கா. என் அன்பு சகோதரிகளே, நீங்களும் அந்த மீனா மாதிரி தான் இன்னைக்கு மாறணும். உங்களை ஏமாத்துற அந்த நபர் முன்னாடி நீங்க எப்படி நடந்துக்கணும்? இதோ உங்களுக்கான 5 அதிரடி ரூல்ஸ். இன்னைக்கே இப்பவே இதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. நம்பர் 1, கில் த பிக் மீ டான்ஸ். என்னை விட்டுறாதீங்க, அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துடுங்கன்னு இனிமே ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்க கெஞ்சக்கூடாது. நீங்க அந்த இன்னொரு பொண்ணு கிட்ட போட்டி போடாதீங்க. நானா அவளா, யாராவது ஒருத்திய முடிவு பண்ணுன்னு கேட்காதீங்க. நீங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது, நீங்க ஒரு ப்ரியாரிட்டி. நீங்க எவ்வளவு கெஞ்சுறீங்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களை கேவலமா நினைப்பாரு. உங்க கண்ணீருக்கு அந்த துரோகி முன்னாடி ஒரு பைசா கூட மதிப்பு கிடையாது. அழுகைய நிறுத்துங்க. குப்பைய அதுவா வெளியே போனா சந்தோஷப்படுங்க. நம்பர் 2, ஸ்டாப் தி டிடெக்டிவ் ஒர்க். அவர் போனை ரகசியமா செக் பண்றது, அவர் யார் கூட ஆன்லைன்ல இருக்காருன்னு ராத்திரி 2 மணிக்கு முழிச்சு பாக்குறது, அவரோட சட்ட பேக்கெட்டை செக் பண்றது. தயவு செஞ்சு இதை இப்போவே நிறுத்துங்க. அவர் போனை தொடும் போதெல்லாம் உங்க கையை நீங்களே அடிச்சுக்கோங்க. இது அவரை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்கும் போது அது உங்க நெஞ்சதான் கத்தியால குத்தும். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, அவர் துரோகின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இனிமே உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்காதீங்க. உங்க ஃபோக்கஸை அவர் மேலே இருந்து தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. நம்பர் 3, த கிரே ராக் சைலன்ஸ். இது ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி ட்ரிக்.
அவர் உங்ககிட்ட சண்டை போட வந்தாலோ இல்லை உங்களை சமாதானம் பண்ண வந்தாலோ உங்களை சீண்டி பார்த்தாலோ எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க. கோபப்படக்கூடாது, கத்தக்கூடாது, அழக்கூடாது, அன்பாவும் பேசக்கூடாது. ஒரு உயிர் இல்லாத கருங்கல் எப்படி இருக்குமோ அப்படி மாறுங்க. சாப்பிட்டீங்களா? சரி, இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சுவாரஸ்யமே இல்லாம பேசுங்க. உங்க உணர்ச்சிகளை அவருக்கு காட்டவே கூடாது. உங்களோட இந்த டெட் சைலன்ஸ் அவரை பைத்தியம் பிடிக்க வைக்கும். இவளை நாம இழந்துட்டோமோன்னு அவர் உள்ளுக்குள்ள கதறுவாரு. நம்பர் 4, பில்ட் யுவர் ஃபினான்சியல் எம்பையர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பெண்கள் கணவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் ஏன் அடிமை மாதிரி பொறுத்துட்டு போறாங்கன்னா, நான் சம்பாதிக்கல, எனக்கு போக்கிடம் இல்லை, என் குழந்தைகளை நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படிங்கிற பயம்தான். இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிங்க. வீட்டில் இருந்து ஆன்லைன்ல வேலை பாருங்க, சாப்பாடு செஞ்சு சேல்ஸ் பண்ணுங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, இல்ல வெளியே தைரியமா போய் வேலை தேடுங்க. உங்க கையில உங்க உழைப்புல ஒரு 10,000 ரூபாய் காசு வந்து நீங்க உங்க சொந்த காலில் நிற்கும் போது வர்ற தைரியம் இருக்கே, அது வேற லெவல். ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் ஒரு பொண்ணுக்கான மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம். நம்பர் 5, த அல்டிமேட் ரிவெஞ்ச் க்ளோ அப். அவரை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. பழி வாங்குறது அப்படிங்கிறது அவர் கூட சண்டை போடுறதோ இல்லை அவரை அசிங்கப்படுத்துறதோ கிடையாது. உங்களை வேண்டாம்னு நினைச்ச ஒருத்தர் முன்னாடி நீங்க எந்திரிச்சு நின்று ரொம்ப சந்தோஷமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெண்ணா கெத்தா வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க, அதுதான் மரண அடி. உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. இப்படி ஒரு வைரத்தை நான் தூக்கி குப்பையில போட்டுட்டேனேன்னு அவர் வாழ்நாள் பூரா குற்ற உணர்ச்சிகளை சாகணும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க செதுக்கணும். கடைசியா ஒன்று சொல்றேன் சகோதரிகளே, இதை நல்லா ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்களை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்த வானத்துல இருந்து எந்த தேவதையும் இறங்கி வர மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கான தேவதை, நீங்க தான் உங்களுக்கான போர்வாள். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க வலிய ஒரு துளி கூட மதிக்காம உங்களை ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்காக நீங்க உங்க நிம்மதியை விட போறீங்களா? உங்க வாழ்க்கையை இருட்டாக்கிக்கிட்டு மூளையில உட்கார போறீங்களா? இல்ல என் வாழ்க்கை இதுக்கு மேல தாண்டா ஆரம்பிக்க போகுதுன்னு சிலிர்த்து எழுந்து ஒரு சிங்க பெண்ணா வெளியே வர போறீங்களா? முடிவு உங்க கையில. அவர் ஒரு உண்மையான அன்பை, ஒரு தூய்மையான வைரத்தை இழந்துட்டாரு. ஆனா நீங்க உங்களை ஒவ்வொரு நாளும் ஏமாத்தின ஒரு சாதாரண கூழாங்கல்ல ஒரு துரோகியை தான் இழந்திருக்கீங்க. அதனால இழப்பு உங்களுக்கு இல்லை, அவனுக்கு தான். உங்க கண்ணீரை இன்னைக்கே தொடங்க, தலையை நிமிர்த்துங்க. இந்த உலகத்தை நேருக்கு நேரா எதிர்த்து நில்லுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெருசு. இதுல அந்த ஆள் வெறும் சின்ன அத்தியாயம்தான். ஒரு கெட்ட அத்தியாயத்துக்காக முழு புக்கையும் கிழிச்சு போடாதீங்க. இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன தீப்பொறியாவது உருவாக்கி இருந்தா, இந்த நரகத்துல இருந்து வெளியே வந்து உங்களுக்காகவே வாழணும்னு ஒரு வைராக்கியம் வந்திருந்தா, இப்போவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் ஒரு சிங்க பெண் அப்படின்னு ஆணித்தரமா டைப் பண்ணுங்க. எத்தனை சிங்க பெண்கள் இன்னைக்கு தங்களோட அடிமை சங்கிலியை உடைக்க போறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த புது பயணத்துல உங்களுக்கு எப்பவும் உறுதுணையா இருக்க நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடுத்த பவர்ஃபுல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.